ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இனிய காலை வணக்கம். இன்னைக்கு ஆடி அமாவாசை, அதனால் பொரியல் எல்லாம் பலமாக நல்லா செஞ்சு படையல் செஞ்சுருக்கோம். முன்னோர்கள் இறந்தவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி போவாங்க. அவங்க நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டு போனாங்கன்னா நம்மளை வாழ்த்துவாங்க. அதனால் ஆடி அமாவாசை நல்லா செஞ்சு கும்பிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் என்னென்ன செஞ்சுருக்கோன்ட்டு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் செஞ்சு கும்பிடுங்க. உங்கள் வீட்டில் முன்னோர்கள் இறந்தவங்க 6 மணி ஆனால் வருவாங்க. அப்போ நமக்கு நம்ம வாழ்த்துட்டு போவாங்களாம். இது இவ்வளோ நல்லா செஞ்சுருக்காங்களே, நீங்கள் நல்லா இருக்கணும், எனக்கு வர்றப்பெல்லாம் நல்லா உணவு கொடுத்து சந்தோஷமாக என்னை வச்சுக்கணும், அப்போ உங்களுக்கு எல்லாமே செய்கிறேன் நானுன்ட்டு கடவுள்கிட்ட போய் இவங்க வேண்டுவாங்களாம். அப்படி வேண்டி நமக்காக வேண்டுறதுனால நமக்கு எல்லா நன்மையும் நடக்குமா, தடைகள் விலகுமா, நல்லதே நடக்குமா. இப்போ பாருங்கள், நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கேனோ அதை சொல்கிறேன். இது அவரைக்காய் பொரியல், இது கொத்தவரங்காய் பொரியல், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது முந்திரி திராட்சை எல்லாம் செம்மையாக போட்டு பால் மட்டுமே போட்டு ஒரு பாயாசம் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு சாம்பார் சூப்பராக இருக்கும். சாதம் வடிச்சிருக்கோம். இது நெய்யிலே நெய் பழுத்த பருப்பு போட்டு செஞ்ச ஒரு நெய்வேத்தியம், அதாவது தழுவு சாதம். கீரை பொரியல், வடை, அப்பளம், இவ்வளவும் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாமே இப்போ செஞ்சுட்டு உங்கள்கிட்ட வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாகவே செஞ்சோம். இன்னும் நிறையவே செய்வோம். காலையில் எல்லோரும் ஆஃபீஸ்க்கு போகணுன்றதுனால இவ்வளோ செஞ்சோம். இது எதுவுமே நான் செஞ்சதில்லை, எல்லாமே எங்கள் மருமக செம்மையாக செய்வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் மருமக செய்கிறது. அவங்களும் ஒரு சேனல் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே எங்கள் மருமக செம்மையாக செய்வாங்க. இது போல் நீங்களும் செய்யுங்க. அவங்க சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செய்வாங்க, செம்மையாக செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நீங்களும் செஞ்சு கும்பிடுங்க. சாமியை கும்பிட்டிங்கன்னா நமக்கு எல்லா வித நன்மையும் கிடைக்கும். இந்த ஆடி அமாவாசைக்கு நம்ம செய்ய வேண்டியது இது இவ்வளவும் செஞ்சு நம்ம படைக்கணும். 4 மணிக்கு முன்னாடியே எழுந்து இவ்வளோவும் செஞ்சு சாமி 9 மணிக்கெல்லாம் கும்பிட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள்.